Hi everyone. 2009 ஆண்டு பிறந்த குழந்தை ஒன்று 2025 ஆண்டே இந்த உலகிற்கு விடை கொடுக்கின்றது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஆசிரியரின் கொடூர செயல் காரணமாகவே குறிப்பிட்ட மாணவி உயிரிழக்கின்றார். 5ஆம் மாடியிலிருந்து பாய்ந்த நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் ஏற்படுகின்றது. மாணவர்கள் தமது ஆசிரியர்களை பெற்றோர்களாக மதிக்கின்றனர். ஆசிரியர்களும் மாணவர்களை பிள்ளைகளாக மதிக்கின்றனர். என்றாலும் ஒரு சில ஆசிரியர் கயவர்களால் இவ்வாறான துயர் சம்பவங்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறானதொரு சம்பவமே டில்ஷியா அம்சிகா என்பவருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் ஒருவர் பாலியல் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். டில்ஷியா அம்சிகா கண்டி திகனை பிரதேசத்திலே 2009 ஆண்டு 11 மாதம் 12ஆம் தேதி பிறக்கின்றார். இவர் கண்டி திகன பிரதேசத்திலே பிறந்திருந்தாலும் தனது கல்வி நடவடிக்கைகளை கொழும்பிலே மேற்கொள்கின்றார். இவருடைய குடும்பம் கொழும்பிலே இருந்த நிலையில் கொழும்பிலே இவருடைய கல்வி நடவடிக்கை ஒரு தமிழ் பாடசாலையில் ஆரம்பிக்கின்றார். சிறந்த மாணவியாகவும் கல்வியிலும் சிறந்து விளங்கியவராகவும் வாசிப்பிலே சிறந்த மாணவியாகவும் அம்சிகா காணப்படும் நிலையில் இந்த துயர் சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இவருடன் சிறந்த முறையில் பழகுகின்றனர். இவரை ஒரு சிறந்த மாணவியாக உருவாக்கின்றனர். என்றாலும் அனைத்து ஆசிரியர்கள் சிறப்பாக செயற்பட்டாலும் ஒரு சிலரின் தவறான செயற்பாடுகள் காரணமாக இவ்வாறான மோசமான விளைவுகள் இறுதி விளைவுகள் ஏற்படுகின்றது. அவ்வாறானதொரு நிகழ்வு இந்த மாணவிக்கும் குறிப்பிட்ட பாடசாலையில் ஏற்படுகின்றது. குறிப்பிட்ட தமிழ் பாடசாலையிலே 11ஆம் தரத்திலே அம்சிகா கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடசாலையின் கணித ஆசிரியரினால் இவருக்கு பாலியல் சித்திரவதை செய்யப்படுகின்றது. இது தாங்க முடியாத நிலையில் மனவேதனை அடைந்த நிலையில் இது தொடர்பாக பெற்றோரிடமும் கூறுகின்றார். என்றாலும் இது தொடர்பாக பெற்றோர் பாடசாலையில் முறைப்பாடு செய்த நிலையிலும் பாடசாலையின் முகாமைத்துவம் ஆசிரியரின் பக்கத்திலே நிற்கின்றது. பாதிக்கப்பட்டவரின் பக்கத்தில் நிற்க வேண்டிய பாடசாலையின் முகாமைத்துவம் ஆசிரியரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. அதே போன்று பாடசாலை முகாமைத்துவம் அம்சிகா மனநிலை பாதிக்கப்பட்டவர் எனவும் கூறுகின்றனர். இதன் அடிப்படையில் பாடசாலையில் இருந்து தமக்கான சரியான தீர்வுகள் கிடைக்காத நிலையில் குறிப்பிட்ட பெற்றோர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடும் செய்கின்றனர். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தமைக்கு அமைய குறிப்பிட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் பின்னர் விடுதலை செய்யப்படுகின்றார். என்றாலும் குறிப்பிட்ட பாடசாலையில் அம்சிகாவிற்கு கற்க முடியாத நிலையில் வேறொரு தமிழ் பாடசாலைக்கு செல்கின்றார். இவ்வாறு வேறொரு பாடசாலைக்கு சென்ற நிலையிலும் அந்த பாடசாலையில் தனது வகுப்பாசிரியராக செயற்பட்டவர் குறிப்பிட்ட பாலியல் சித்திரவதையுடன் தொடர்பு பட்ட கணித பாட ஆசிரியரின் நண்பராக காணப்படுகின்றார். இந்த குறிப்பிட்ட கணித பாட ஆசிரியர் இந்த மாணவி தொடர்பாக தவறான விடயங்களை குறிப்பிட்ட நண்பரிடம் வகுப்பாசிரியரிடம் கூறுகின்றார். இதன் காரணத்தினால் அந்த ஆசிரியரிடமும் இந்த மாணவி தொடர்பான தவறான எண்ணங்களே காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் வகுப்பிலும் மாணவர்களிடமும் இது தொடர்பான கதைகள் பரவுகின்றது. இதன் காரணத்தினால் அதிக அளவு மனவேதனையிலும் மன அழுத்தத்திலும் இருந்த குறிப்பிட்ட மாணவி இறுதி முடிவாக தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். இதற்காக இவர் எடுத்த முடிவு 5ஆம் மாடியிலிருந்து குதிப்பது. இவ்வாறான நிலையிலே 5ஆம் மாடியிலிருந்து குதித்த நிலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இறுதியிலே குறிப்பிட்ட மாணவி இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார். எனவே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஆசிரியரால் ஏற்பட்ட துயர் சம்பவமாக ஆசிரியரின் பாலியல் சித்திரவதை காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்படுகின்றது. பல்லாயிரம் ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஒரு சிலரின் இவ்வாறான தவறான செயற்பாடுகள் காரணமாக ஒரு சமூகத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுகின்றது. அதே போன்று ஒரு மாணவி உயிரிழக்கின்றார். ஒரு குடும்பத்திற்கு மிக பெரும் இழப்பாக காணப்படுகின்றது. அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு பிள்ளையாக காணப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவமும் ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறானவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு தகுதி அற்றவர்கள் என்றே கூற வேண்டும். இவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படுவதன் ஊடாகவே எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்கள் முழுமையாக ஒழிக்கப்படும். இல்லை என்றால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர் கதையாகவே காணப்படும்.
பல்கலைக்கழக மாணவன் பகிடிவதை காரணமாக உயிரிழந்ததை போன்று பாடசாலை மாணவர்களும் இவ்வாறான சம்பவங்களால் உயிரிழப்புகள், மனவேதனைகள், மன அழுத்தங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்றது. எனவே இவை அனைத்திற்கும் முடிவுகள் எட்டப்படுவதன் ஊடாகவே இளம் சமூகத்தை காப்பாற்ற முடியும். அதே போன்று மன அழுத்தங்களில் இருந்து மாணவர்களை மீட்டெடுக்க முடியும். எனவே அம்சிகாவிற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.